திருச்சி ரயில் நிலையத்தின் பெயர் பலகையில் பொறிக்கப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்தின் மீது கருப்பு மை பூசி அதனை திமுகவினர் அழித்தனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரம். வணக்கம் மகிழா. தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சி மாவட்டம் முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. குறிப்பாக திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பகுதி என்பது வட மாவட்டையும் தென் மாவட்டத்தையும் இணைக்கும் ஒரு பகுதியாகும். இங்கு நாள்தோறும் தினமும் ஒரு 20க்கும் மேற்பட்ட ரயில்கள் மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் சென்று வருகிறது. இந்த நிலையில் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ளது. அந்த அலுவலக நுழைவாயில் புதிதாக தற்போது கட்டப்பட்டுள்ளது. இதில் அலுவலக நுழைவாயில் இந்தி வார்த்தையை கர்த்தவ்யா திவார் என்ற தமிழ் எழுத்துக்களை கொண்டும், அதே போல ஆங்கில எழுத்துக்களை கொண்டும், ஹிந்தி எழுத்துக்களை கொண்டும் எழுதியுள்ளனர். ஹிந்தி தெரியாத மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வகையில் தமிழ் எழுத்துக்களை கொண்டு ஹிந்தி மொழி வார்த்தையில் எழுதியுள்ளனர். மறைமுகமாக இந்தி திணிப்பு என மத்திய அரசையும் ரயில்வே நிர்வாகத்தையும் கண்டித்து முதல்வர் உள்ளிட்ட தமிழக தலைவர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக நுழைவாயில் முன்பாக திமுகவினர் இன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்வெட்டில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை கொண்டு அழித்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். உடனடியாக அனைவரும் புரியும் வகையில் மொழியில் பெயர் பலகை வைக்க வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகர மேயர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலக நுழைவாயில் இந்தியில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் விரைவில் மாற்றப்படும் என ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த ஹிந்தி எழுத்துக்களால் வைக்கப்பட்டுள்ளதா அந்த பகுதியை கருப்பு மை கொண்டு அளித்ததாக அந்த பெயர் பலகையில் கருப்பு மை கொண்டு அளித்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.